குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்களா? இப்படி கும்பிடுங்க, இனி உங்களுக்கு கஷ்டமே இல்லை. பொதுவாக நாம் அனைவரும் நமக்கு பிடித்த தெய்வங்களையே அன்றாடம் வணங்குவோம். குறிப்பாக சிவபெருமான், விநாயகர், அம்மன் போன்ற தெய்வங்களை வீட்டில் வைத்து வணங்குவோம். ஒரு சிலரே அவரவர்களின் குலதெய்வத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்குவார்கள். அதே போன்று வருடத்துக்கு ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவார்கள். ஆனால் எல்லோருக்கும் குலதெய்வம் என்பது கட்டாயம் இருக்கும். ஒரு குலத்தில் முன்பு வாழ்ந்து அந்த குலத்தில் இருக்கும் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்து மறைந்த பின்னர் அவர்களை காக்கும் தெய்வமாக அருள்பாலித்து வருவார்கள். பல்வேறு தெய்வங்களை வணங்கி அருள் பெற்றாலும் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கினால் மட்டுமே நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் நிம்மதியும் பெற முடியும். குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் வணங்க வேண்டும் என நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்து வரும் வழக்கமாகும். ஆனால் காலம் மாற மாற குலதெய்வத்தை மறந்தே போகிறோம். குறிப்பாக மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறந்தது என்றே சொல்லலாம். நிச்சயம் குலதெய்வத்தை நினைத்து வழிபட்ட பின்னரே அடுத்த கட்ட நல்ல காரியத்திற்கு செல்ல வேண்டும். குலதெய்வத்தின் அருள் நமக்கு அவசியம் தேவை. அந்த அருள் கிடைக்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பார்க்கலாம். குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய அருளையும் நம்மால் பெற முடியும். வீட்டில் மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சியும் அடைய முடியும். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என அனைத்துமே குலதெய்வ வழிபாட்டால் மட்டுமே அனைத்தும் கிடைக்கும். பொதுவாக நம் வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் ஜோதிடர்களே முதலில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் என்றுதான் கூறுவார்கள். எனவே அடிக்கடி நாம் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம். குலதெய்வ வழிபாட்டில் இந்த தேங்காய் தீபம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 தேங்காயை வாங்கி உடைத்து வைத்து 5 இருந்து 9 தேங்காய் மூடிகளை மட்டும் தனியாக எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள ஒரு மூடியை நெய்வேத்தியத்திற்கு உபயோகித்துக் கொள்ளலாம். 9 தேங்காய் மூடிகளையும் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிவிடுங்கள். இந்த தீபம் எரியும் போது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று பரிபூரணமாக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை 9 பௌர்ணமி அல்லது 9 அமாவாசை நாட்களில் தொடர்ந்து செய்து வரும்போது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது 9 எலுமிச்சை தீபம் போட வேண்டும். அத்துடன் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்காக படைத்து மனதார குலதெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை பழம் 2 விளக்குகள் ஏற்றி பூஜை முடிந்த பின் அந்த எலுமிச்சை பழங்களை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இது நம் வீட்டின் நேர்மறையான ஆற்றலை தரும் என்றும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை தினத்தில் வழிபடலாம். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாளில் வழிபடலாம். குலதெய்வத்தின் அருளாசி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் குலதெய்வத்தை குளிர்படுத்த வேண்டும். அதற்கு குலதெய்வத்திற்கு பிடித்த முறையில் பூஜை செய்து தீபமேற்றி வழிபட வேண்டியது அவசியமான ஒன்றாகும். இதேபோன்று குலதெய்வத்திற்கு பிடித்த மலர் சாற்றி வழிபட்டு கூடுதல் நிம்மதி கிடைக்கும். குலதெய்வத்திற்கு பிடித்த எண்ணெயான இலுப்பை எண்ணெயை கொண்டு விளக்கேற்றினால் நம்முடைய குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளாசி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிட்டும். பெரும்பாலான குலதெய்வத்திற்கு பிடித்தமான எண்ணெய் என்றால் அது இலுப்பை எண்ணெய் என்றுதான் சொல்வார்கள். எனவே குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் முன்னேற்றம் பெறுவோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.